விழுப்புரம் நகராட்சியில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் தனது வார்டில் உள்ள பிரச்சனைகள் குறித்து பேச வாய்ப்பு அளிக்கவில்லை என வாக்குவாதம் செய்த அதிமுக கவுன்சிலர் ராஜினாமா செய்வதாக கூறி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், விவரம். ஹலோ, தாமோதரன் இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் தர்ஷினி. விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்தில் இன்று காலை நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 42 கவுன்சிலரும் கலந்து கொண்டு அவர்களது கோரிக்கையினை முன்வைத்தனர். இந்நிலையில் இன்றைய கூட்டத்தில் 1வது வார்டு கவுன்சிலர் கோல்டு சேகர் என்பவர் அதிமுக கவுன்சிலர். இவர் அவரது கோரிக்கையினை முன்வைக்க வந்தபோது நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு அவரது கோரிக்கையினை கேட்காமல் மறுப்பு தெரிவித்ததாக தெரிவிக்கின்றார். கோல்டு சேகர் அவரது பகுதியில் உள்ள சாலை வசதிகள், குடிநீர் வசதி, பாதாள சாக்கடை பணிகள் நடைபெறவில்லை. இதனால் தங்களது பகுதிக்கு செல்ல முடியவில்லை. அதிகாரிகள் பல முறை இந்த அதிகாரிகளிடம் இந்த தொடர்பாக கோரிக்கை வைத்தும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க விடவில்லை என கூறி நகரமன்ற கூட்டத்தில் அவரது கோரிக்கையினை முன்வைக்க வந்தார். அப்போது பேச முயன்ற போது நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு அவர்களை குறுக்கிட்டு அவர்களை பேச மறுப்பு தெரிவித்து மற்றொரு கவுன்சிலருக்கு பேச அனுமதி வழங்கினார். இதில் ஆத்திரமுற்ற கோல்டு சேகர் உடனடியாக அந்த கூட்டத்தின் எதிரிலேயே நகரமன்ற தலைவரை நோக்கி நான் இந்த கூட்டத்தினை புறக்கணிக்கிறேன், வெளிநடப்பு செய்கிறேன், மேலும் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளேன் என தெரிவித்துவிட்டு அந்த உறுப்பினர் அந்த கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்தார். இதனால் சிறிது நேரம் அந்த பகுதியில் நகரமன்ற கூட்ட பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. வெளியில் வந்த அவர் தனது பகுதியில் உள்ள எந்தவித பணியுமே நடைபெறவில்லை. இது குறித்து நான் கேள்வி எழுப்பிய போது எனக்கு பேச அனுமதிக்கப்படவில்லை. எனவே நான் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளேன் என கூறிவிட்டு நகரமன்ற தலைவரை எதிர்ப்பு தெரிவித்து அந்த கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்தால் இந்த சம்பவத்தால் விழுப்புரம் நகரமன்ற கூட்டத்தில் பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.